கிச்சன் கிரியேஷன். இப்போ நம்ம முட்டைக்கோஸை செய்ய போகிறோம். அதுக்கு பேர் சீச்சோன்னு பேர். நான் இப்போ 1/2 கிலோ கோஸ் எடுத்திருக்கேன். வெங்காயம் ஒரு 1/4 கிலோ வெங்காயம், தக்காளி ஒரு தக்காளி, பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீறி நுணுக்கி வச்சுக்கணும், பொடி பண்ணி வச்சுக்கணும். புதினா, கொத்தமல்லி தழை இந்த மாதிரி. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வைக்கணும். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் காஞ்சதும் வெங்காயத்தை போடணும். இதுக்கு வெங்காயம் தான் அதிகமாக போடணும். முட்டைக்கோஸுக்கு வெங்காயம் தான் அதிகமாக போடணும். இந்த மாதிரி நீட்டை வாக்கில் வெட்டி வச்சுக்கணும். வெங்காயத்தை சொன்னாலே வெங்காயம் அதிகமாக இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லா. வெங்காயம் அதிகமாக இருக்கும், அது வரைக்கும் டேஸ்ட்டு அப்படி நல்லாயிருக்கும். பீச்சோக்கு உப்பு லைட்டாக போட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். போட்டு நல்லா வதக்கணும். கரம் 2 போட்டு நல்லா வதக்கணும். நறுக்கி வச்சு 2 பச்சை மிளகாவை எடுத்து போட்டு ஒரு தக்காளி, மஞ்சத்தூள் போடணும். போட்டு மிளகாத்தூள், அப்புறம் வெறும் மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் போடணும். நல்லா வதக்கணும். சில்லி ஃப்ளேக்ஸை கொஞ்சம் 2 கைப்பிடி அளவு போட்டு நல்லா வதக்கணும். காரம் அதிகமாக விரும்புகிறவங்க காரம், இந்த டிஷ்ஷுக்கு காரம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதிகமாக தேவைப்படுறவங்க போட்டுக்கோங்க. கோஸு உப்பு நல்லா வதக்கணும். கொஞ்சம் தூவி விட்டு வதக்கணும். சோயா சாஸ் போட்டு செஞ்சால் நல்லாயிருக்கும். ஆனால் என்கிட்ட சோயா சாஸ் இல்லை. செய்கிறவங்க சோயா சாஸ் போட்டு 2 டேபிள் ஸ்பூன் போட்டு சோயா சாஸ் போட்டு செஞ்சால் நல்லாயிருக்கும். உப்புவங்க போட்டுக்கலாம். நான் 6 முட்டை எடுத்திருக்கேன். இதுக்கு முட்டை நிறையா இருந்தால் தான் ஒரு வாய் சாப்பிடும் போதும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும்.
தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். பொரியல் மாதிரி வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருங்க. பர்மாவில் ரொம்ப ஃபேமஸ்ஸு சீச்சோ. இப்போ வேக வச்ச நூடுல்ஸை எடுத்து போட்டு நல்லா கொத்தி விட்டு கிளறணும். கொத்தமல்லியை தூவி இறக்கிடணும். வறுத்த வெங்காயம், வறுத்த பூண்டு, அவ்வளோதான். சீச்சோ ரெடி. முட்டை சீச்சோ ரெடி. இந்த டிஷ்ஷை வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிரியா கிச்சன் கிரியேஷன்.